இப்படி சில முட்டா பசங்க இவனுங்க எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த தேர்தலில் நடந்தது தெரியல உங்களுக்கு எல்லாம். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க, வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன், எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இதுதான் கேட்டோம், அது எதுவுமே வேண்டாம். தேர்தல் எங்களுக்கு பெருசு கிடையாதுயா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கியுள்ள மக்கள் முன்னேற வேண்டும். இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது, அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான சமூக நீதி. முதலமைச்சர் இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க, ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நிபந்தனை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக சொல்வோம், தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியன் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம். இதை சில பேர் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க உங்க கட்சியில. அதை கூட கண்டிக்க துப்பு இல்லை உங்களுக்கு. ஆனா பேசுறது இது மத்திய அரசு பண்ணணும், மத்திய அரசு பண்ணணும், இதுல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற, அதுல ஒரு புதுசா ஒரு பில்டப் ஒண்ணு. சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு போக வேண்டியதானே, அதுல என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் இவ்வளவு சீட்டு கேட்டுடும், இந்த சமுதாயம் இவ்வளவு மாவட்ட செயலாளர் கேட்டுடுவாங்க, இந்த சமுதாயம் அது கேட்கும் இது கேட்கும், இவ்வளவு எங்களுக்கு இருக்கிறோன்னு அந்த கணக்கு வச்சுட்டு இருக்கிறார் அவர் மனசுல. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். அப்ப நான் யாரையும் கூத்தாடின்னு சொல்லல. இப்ப ஊர் ரெண்டு பட்டுனா ஊர்னா என்ன? அப்போ ஒரு பக்கம் வன்னியர்கள், ஒரு பக்கம் பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா யாரு கூத்தாடிங்க? திமுக தான். அவங்களுக்கு தான் கொண்டாட்டம். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேரும் சண்டை போட விட்டுட்டு இருக்காங்க காலங்காலமா, இவங்க தான். அதுல திமுக PhD படிச்சிருக்கு. தாத்தா முதலமைச்சர், அப்புறம் அப்பா முதலமைச்சர், அப்புறம் புள்ள முதலமைச்சர், அப்புறம் பேர பிள்ளைங்க, அப்புறம் கொள்ளு பேர பசங்க. அதெல்லாம் போகாது, போதல்ல, புரிஞ்சு போச்சு. திருவண்ணாமலையில நடத்தணுமே ஒரு மாநாடு, இந்தியாவில் 25 நாள்ல யாராவது இது போன்ற ஒரு மாநாடு நடத்த முடியுமா? 25 நாள்ல முடிவு பண்ணி இவ்வளோ பெரிய மாநாடு, அங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் விவசாயிகளும் இளைஞர்களும் அங்கே கூடினார்கள். திருவண்ணாமலையில அழுந்து போயிட்டாங்க. இப்ப எல்லாம் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் அழுந்து போயிட்டாங்க. என்ன சொல்றாங்க? எப்பயா பிளான் பண்ணீங்க? எங்களுக்கு யாருமே தெரியாதியா? எப்பயா அதெல்லாம் பண்ணீங்க? சில பேர் மாநாடுனா 10 மாசம் 1 வருஷமா செவுத்துல எழுதி எழுதி விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்புறம் இந்த மாநாட்டுக்கு டிவியில பேசுவோம். அவங்க போவாங்களா? இவங்க போவாங்களா? இவங்க ஏன் போவாங்க? எதுக்கு போறாங்க?
அப்படி போவாங்களா, இப்படி போவாங்களா, இப்படி ட்ரெஸ் போடுவாங்களா, அப்படிலாம் போய் நமக்கு எதுவுமே இல்ல. சவுத்துல கூட எழுதுறடா, அங்கங்க எழுதி வச்சுதான். ஏன்னா என் தம்பிங்களா திருவண்ணாமலைக்கு வாங்கடான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக 5 லட்சம் என் தம்பிகளும் தங்கைகளும் அங்கே வந்து கூடினாங்க. ஒரு வார்த்தை போதும், எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் 15-18% உள்ள ஒரு சமுதாயத்தில் 109 IAS அதிகாரி, IPS அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் ஒரே ஒருத்தர் தான் வன்னியர்னா, அப்ப என்னையா பண்ணி நீங்க இவ்வளவு காலமா நீங்களா சமூக நீதி பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யாருக்காவது தகுதி இருக்காயா? இன்னைக்கு கதை விட்டுட்டு இருக்கிற குரூப் 1ல இவங்க இவ்வளவு வந்துட்டாங்க அவ்வளவு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, குரூப் 1ல வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எத்தனையோ பேர் வந்து DIG IG வந்திருக்கணுமே. இவ்வளவு காலமா யாருமே வரலையே. இது ஒரு அநியாயம் இருக்குமா என் சமுதாயத்திற்கு? ஓட்டு வங்கி தான் அடிமையா இருக்கணும், குடிச்சு 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 நாசமா போகணும், கூலியாதான் இருக்கணும். ஆனா இவங்க படிக்க கூடாது, படிச்சு வேலைக்கு போக கூடாது. நீ இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க. நியாயமான இடஒதுக்கீடு, நாங்க வாங்கின இடஒதுக்கீடு, நாங்க தியாகம் செய்த இடஒதுக்கீடு. 21 தியாகிகள் ஒரே நாள்ல காவல்துறையில சுட்டாங்க பாருங்க தியாகிகள். அன்னைக்கு யாராவது கேட்டீங்களா ஐயா? வாய திறந்தீங்களா? அன்னைக்கு ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அதை ஏதாவது ஒருத்தர் கண்டிச்சீங்களா? இல்ல இல்ல, கேட்கறதுக்கு நாதி இல்ல. அன்னைக்கு நீ உண்மையிலே உங்க மனசுல ஈரம் இருந்தா, உங்க மனசுல சமூக நீதி என்ற அக்கறை இருந்தால், இந்த சமுதாயம் இவ்வளவு பின்தங்கி இருக்குது, இவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்கிறது, இது எப்படியாவது முன்னேற்றணும்னு இடஒதுக்கீடு மட்டுமில்ல, நலத்திட்டங்கள் இந்த வட மாவட்டங்கள்ல நிறைய செஞ்சிருக்கணுமே. நீங்க இல்லையே. திமுகவுக்கு வாழ்வு கொடுத்ததே வன்னியர்கள் தான். திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல் 1957 தேர்தலில் திமுக 15 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அதில் 16 தொகுதிகள் எங்க சார்ந்தது? வட மாவட்டம், நம்ம பகுதியில். அவர் மட்டும், கலைஞர் மட்டும் அந்த குளித்தலையில, அதுவும் கிட்டத்தட்ட நம்ம பகுதி மாதிரிதான். காவிரிக்கு தெற்கே ஒண்ணும் கிடையாது, காவிரிக்கு வடக்கு தான் இல்ல. 62ல 50 தொகுதிகள் வெற்றி பெறுகிறார்கள். அதுல 45 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்த. 67 ஆட்சிக்கு வருகிறார்கள், 138 தொகுதிகள், அதில் கிட்டத்தட்ட 90 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்தது. இவ்வளோ அந்த மக்கள் ஓட்டு போட்டு 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 உங்களை முதலமைச்சர், உங்களை துணை முதலமைச்சர், இப்ப உங்க புள்ள துணை முதலமைச்சர். ஏன் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர்தான். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு, எத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள், இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே, இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? ஏன் உங்களுக்கு மனசு வரல? ஏன் அவர் எந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாரு? பாவப்பட்ட சமுதாயம். அதான் ஒரே காரணம், வேற இல்ல. வேற வழி இல்லாம இன்னைக்கு பொருளாளரும் பொதுச் செயலாளரும் கொடுத்திருக்காங்க, வேற வழி இல்ல. இல்ல அதையும் புடிங்கிட்டு. இப்ப இருக்கிறது யாரு? சுத்தி வியாபாரிகள் வச்சிருக்கார். சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி வியாபாரிகள். அவங்களுக்கு பிசினஸ் தான் தெரியும் தவிர நிர்வாகம் தெரியாது. ஒரு வியாபாரி காலையில வந்து இன்னைக்கு ஈபில எவ்வளவு வருமானம், இன்னைக்கு கலால் துறையில எவ்வளவு வருமானம், டாஸ்மார்க்ல எவ்வளவு வருமானம் வருவார் ஒரு வியாபாரி. இன்னொரு வியாபாரி இன்னைக்கு ஹைவேஸ்ல எவ்வளவுப்பா இன்னைக்கு எடுப்பா கணக்கு எடுப்பா. இன்னைக்கு பிடபிள்யூடி எவ்வளவுப்பா இன்னைக்கு வருமானம், இதெல்லாம் கல்லா கட்டிக்கிட்டு எடுத்துன்னு போய் ஒப்படைக்கணும். இது போன்ற வியாபாரிகள் தான் முதலமைச்சர்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கின்றார்கள். இவங்களுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? வியாபாரிகளுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து 1000 நாட்கள் ஆகிறது. இந்த 1000 நாட்களில் அந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு இருந்தார்னா தரவுகள் 10 நாள்ல தான் தேவைப்படும். டேட்டா 10 நாள்ல எடுத்துடலாம்.
அது போட்டு 10 நாள்ல அப்ப அதாவது தீர்ப்பு வந்து 1 மாதத்துல போட்டிருந்தாருன்னா இந்நேரம் லட்சக்கணக்கான வன்னியர்களுக்கு படிப்பு கிடைச்சிருக்கும், ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். இன்னும் கெடுத்துட்டு இருக்கிறார். நினைச்சு பாருங்க, 3 ஆண்டு காலத்துல எத்தனையோ பேர் படிப்பு கிடைச்சிருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம், எத்தனையோ பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. அதெல்லாம் செய்து மிகப்பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். அதனால நீங்க எல்லாம் தெளிவா இருங்க, ஏமாறாதீங்க. ஏமாந்தது போதும், இவர்கள் ஏமாத்தியது போதும். மீண்டும் சொல்றேன், இதை கொடுக்கவில்லை என்றால், இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெறும். மாபெரும் போராட்டம் நடைபெறும். நாங்க இப்ப அடுக்கடுக்காக தான் வந்துட்டு இருக்கிறோம், அடுக்கடுக்காக வந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு இந்த தேதியில வச்சு, அப்புறம் அடுத்தது ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் போராட்டம்னு அடுத்தது சொன்னா என் தம்பிகளை என்னால கட்டுப்படுத்த முடியாது. அவன் கோவத்துல சாதாரண கோபம் கிடையாது, அவன் கோவத்துல இருக்கிறான். இப்ப என் தம்பிகளை விட என் தங்கைகள் இன்னும் கோவத்துல இருக்கிறாங்க. அவங்க மட்டுமா, நாங்களும் வரோம்.